இப்போ பார்த்தீங்கன்னா முத கொடுக்குறாங்க. கொடுக்கும்போதே மாடு வந்து எவ்வளோ ஆர்வமாக சாப்பிடுதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு மாட்டுக்கும் இப்போ புதுசாக தான் நம்ம முத தர போகிறோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வச்சுதாவே எப்படி சாப்பிடுதுன்னு பார்த்துருங்க. இப்போ மாட்டுக்கு நம்ம கொடுக்குறதுனால இப்போ மாடு நல்லா இருக்குங்க. ரெண்டாவது வந்து இதனோட பால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டித்தன்மை ஃபேட்டு எஸ்என்எஃப்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இது கூடுங்க. என்னென்ன கால்நடைலாம் இது கொடுக்கலாங்க? இது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு, மாட்டுக்கு, குதிரைக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. ஆனால் நம்ம கொடுக்குற முறை மட்டும் மாறுங்க. ஒவ்வொன்றுக்கு ஆட்டுக்குன்னா ஒரு அளவு இருக்கும், மாட்டுக்குன்னா ஒரு அளவு இருக்கும், நமக்கு வந்து குதிரைக்குன்னா ஒரு அளவு இருக்குங்க. அந்த மாதிரி இப்போ நல்ல கறவை மாடு அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வரைக்கும் கொடுக்கலாங்க? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாடோட பாடி வெயிட்டுக்காக நம்ம கொடுக்குறது வந்து ஒரு 6 கிலோ கொடுக்கணுங்க. சரிங்க. அது போக நம்ம வந்து மாட்டுக்கு வந்து நம்ம 1 லிட்டர் பால்னு எடுத்துகிட்டு போது ஒரு 3/4 கிலோ கணக்கு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 10 லிட்டர் கறக்குது அப்படின்னா ஒரு 5 கிலோ முடி கொடுத்துக்கலாங்க. ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து உயிரிடை வந்து 60 கிராம் நம்ம கணக்கு வச்சு கொடுக்கணுங்க.